அனைவருக்கும் சீமை அன்பு வணக்கம். ஊரிய சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நம்முடைய சேனலில் இது 100வது காணொலி. தொடர்ந்து தங்களது அன்பையும் ஆதரவை அளிக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 100வது காணொலியில் நம்ம மிகச் சிறப்பான ஒரு வரலாற்று செய்தியை பார்க்க போகிறோம். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான எல்ஐசியோட வரலாறு தான். எல்ஐசி பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டிடத்தோடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி இதுக்கு முன்னாடி வேறு எந்த காணொலியில் சொன்னதாக எனக்கு தெரியல. இப்படி சொல்லியிருந்தா கூட இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, சில விஷயங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிப்பாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க. அதில் மிக முக்கியமானது மெரினா கடற்கரை, வண்டலூர் ஜூ. அதுபோல் இந்த எல்ஐசி கட்டிடம், இந்த சாலையை கடந்து போகும்போது அந்த கட்டிடத்தை அண்ணாந்து பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. பலமுறை அந்த கட்டிடத்தை பார்த்த நானே அந்த வழியாக போனால் இன்றைக்கும் அந்த கட்டிடத்தை ஒரு நிமிஷம் அப்படி தலை நிமிர்ந்து தான் பார்த்துட்டு போவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமும் அது ஒரு விதமான உள்ளுக்குள்ள உணர்வு தோன்றும். அதுவும் என்னை போன்ற சென்னை வாசிகளுக்கே இப்படி இருக்குன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆட்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாருமே அந்த எல்ஐசி கட்டிடத்தை பார்க்காம நகர மாட்டாங்க. இன்னமும் நம்மளுடைய கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து இன்று வரை எல்ஐசியை காட்டாத படங்களே இல்லை. பெரும்பாலான படங்களில் சென்னை அப்படின்னாவே அந்த எல்ஐசி கட்டிடத்தை காட்டுவாங்க. அப்படி காட்டினோடனே அது சென்னை அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுக்காக தான். அந்த கட்டிடத்தோடைய வரலாறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஏன் இந்த சப்ஸ்கிரைப் பற்றி சொல்கிறேன்னா, பலரும் நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மொபைலில் தான் பெரும்பாலும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வரலாற்று செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப அழுத்திடாதீங்க, சப்ஸ்கிரைப் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இது வரைக்கும் பண்ணாதவங்க அதை பண்ணிக்கோங்க. இப்போது நம்முடைய வரலாற்றுக்கு போவோம். இந்த எல்ஐசி கட்டிடம் இது சென்னையில் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இது யார் முதல்ல இந்த யோசனையை உதிச்சது, யார் இதை செஞ்சாங்கன்னு முதல்ல பார்ப்போம். எம்சிடிஎம் சிதம்பர செட்டியார் அவர் தான் இதற்கான முழு அடித்தளத்தையும் இந்த கட்டிடம் உருவாகிறதுக்கு முழு காரணம். இவர் 1952 இந்த கட்டிடத்தை எழுப்புவதற்கான பணிகளை தொடங்கினார். இந்த கட்டிடம் எதற்காக எழுப்பப்பட்டது, அதற்கான காரணம் தெரியலீங்களா? அவர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு தலைமையிடத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அது சென்னையில் தான் அவர் அந்த கட்டிடத்தை உருவாக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கான முயற்சியில் இறங்கினார். இவருக்கு இந்த எல்ஐசி கட்டிடம் இந்த மாதிரியில் கட்டணும்னு தோணுது காரணம் நியூயார்க்கில் இருக்கிற ஐநா கட்டிடம் தான். அந்த கட்டிடத்தை பார்த்த உடனே இதே போல் நம்மளுடைய சென்னையில் நம்மளுடைய அலுவலகத்துக்கு ஒரு கட்டிடத்தை கட்டணும்னு நினச்சி உருவாக்கினார். நீங்கள் இன்றைக்கும் எல்ஐசி கட்டிடத்தையும் ஐநா சபையோடைய அந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறாருன்னா முதல்ல 1952 இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரி இந்த இவ்வளோ பெரிய கட்டிடம் என்பது அந்த காலத்தில் பெரிய விஷயம். அதுக்கு யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை அவர் தேர்வு செய்கிறாரு. எப்படி பண்ணலாம், அங்கே இருக்க விஷயங்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, லண்டனில் இருக்கிற கட்டிட கலைஞர்கள் தான் இதுக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மற்றும் மௌலின் இந்த 2 பேரை தான் அதுக்கு தேர்வு செய்கிறாரு. தேர்வு செய்து இந்த கட்டிடங்கள் இப்படி தான் வரணும் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 18 மாடி யோசிச்சு பாருங்க. 1952 18 மாடி கட்டிடத்தை கட்டணும்னு முடிவு எடுத்து அதற்கான வரைபடம்லாம் தயாராகுது. எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னும் போது கூம் நதிக்கரையோரம் செய்யலான்னு சொல்கிறாரு. பலரும் அதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. கூம் நதிக்கரை அந்த சரியாக வருமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதான் சரியாக வரும்னு சொல்லிட்டு நம்ம சிதம்பர செட்டியார் சொல்லிட்டு அதற்கான பணிகள் தொடங்குது. இந்த கட்டிடத்துக்கான மூலப்பொருட்கள் அனைத்துமே இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரப்படுது. ஏன்னா ரொம்ப உறுதியாக இருக்கணும், அந்த காலத்தில் அங்கேருந்து வரது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. எல்லா வேலையும் மடமட நடக்குது. 1952 இந்த பெரிய கட்டிடம் என்பது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை. அதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டு வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. 1954 சரியா சிதம்பர செட்டியார் ஒரு விமான விபத்தில் இறந்துடுறார். இருந்தாலும் அவர் செய்த அந்த பணி நிற்கவே இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 1954 அவர் இறந்த பிறகு 1956 கிட்டத்தட்ட இந்த கட்டிடத்தோடைய ஒரு முக்கால்வாசி பணின்னு கூட சொல்லலாம் நடந்து முடியும் போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அரசாங்க உடைமையாக்கிடுது. அந்த டைம்ல இருந்து இந்த கட்டிடம்
இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நடைபெறுது. அப்போது இந்த லண்டன்ல இருந்து வந்தாங்க இல்லைங்களா, அந்த கட்டிட கலைஞர்கள் 2 பேரும் இந்த கட்டிடத்தை கட்டுறதுலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம்னு போயிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சென்னையை சேர்ந்த சித்தாலே என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்டிடத்தை நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதை தொடங்கி 1957 இந்த கட்டிட பணிகள் நிறைவடைகிறது. அச்சமயத்தில் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த கட்டிடத்தை வந்து திறந்து வைக்கிறார். இந்தியாவிலே மிகப்பெரிய கட்டிடமாக இந்த LIC கட்டிடம் திகழ்கிறது. 2 வருடத்தில் இந்த கட்டிடத்தை விட பெரிய கட்டிடம் மும்பையில் வந்துடுது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு இந்த LIC கட்டிடம் சென்றாலும் இந்த கட்டிடத்தோட மதிப்பு இன்று வரைக்கும் அதோட உயரமும் அதோடைய பிரம்மாண்டத்தையும் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இதோடைய இந்த கட்டிடத்தோட வரலாறு முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதற்கு பிறகுதான் இந்த கட்டிடத்துடைய வரலாறு தொடர்கிறது. இந்த கூம் நதிக்கரையில் இந்த கட்டிடம் அமைந்தது பலருக்கும் விருப்பமில்லை. நடுவில் 1954 சிதம்பரம் செட்டி இறந்த உடனே இது ஒரு அபசகுணம், இந்த இடமே வேணாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த நிறைய ஏசல்களின் பூசலும் கடந்து இந்த கட்டிடம் இந்த உயரத்தை அடைகிறது. 18 அடுக்காக இந்த கட்டிடம் உருவாக்கணும்னு நினைக்கப்பட்டு அதுக்கப்புறம் 12 அடுக்குகளாக இருக்கலாம்னு சொல்லி கடைசியாக 14 அடுக்கோட முடிஞ்சிருக்கு. மேல் தளத்தையும் சேர்த்து கீழ்த்தளத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 15 தளம் இருக்குது. 14 அடுக்கு மாடி, மிகப்பெரிய உயரம். இதோடைய கிட்டத்தட்ட 2000 காலகட்டம் வரைக்குமே சென்னையில் மிகப்பெரிய கட்டிடம் தான் இதுதான். அதுக்கு பிறகு இன்றைக்கி நிறைய கட்டிடம் வந்துடுச்சு. 1959க்கு பிறகு இந்த கட்டிடத்தில் LIC இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அது தென்னகத்தின் தலைமையகமாக இருந்துட்டு வருது. 1975 இந்த ஆண்டில் சென்னையில் வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். ஏன்னா தண்ணீர் பஞ்சம், மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் தண்ணியே இல்லை. அப்போ தான் வந்து தண்ணி லாரிகள்லாம் சென்னையோட சாலைகளில் ஓட ஆரம்பிச்சது. எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுக்கணும் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி மிகப்பெரிய பஞ்சம். சரியா அதே 1975ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி LICயில் தீ பற்றிக்குது. நெருப்பு முதல் மாடியில் என்னென்னவோ சிரமப்பட்டு நெருப்பு அணைக்க பார்க்குறாங்க, முடியல. தமிழக அரசாங்கத்தில் தண்ணி இருந்தால் தானே அணைக்க முடியும், தண்ணி கொடுக்க முடியல. இருந்த தண்ணியெலாம் செலவு பண்ணுறாங்க, ஆனால் தீயை அணைக்கவே முடியல. ஒரு நாள் இரவு முழுக்க பண்ணுறாங்க, தண்ணியை அணைக்க முடியல. தண்ணியால் அந்த தீயை அணைக்க முடியல. வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லாரியை கொடுக்குறோம், தண்ணி லாரி கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் தண்ணியே இல்லைன்னும் போது எந்த இடம் அபசகம்னு சொல்லப்பட்டதோ, அதாவது கூம் நதிக்கரையோரம் இது இந்த கட்டிடம் இருப்பது அபசகம்னு சொல்லப்பட்டதோ, அதே கூம் நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வரப்பட்டு இந்த கட்டிடத்தோட தீ அணைக்கப்பட்டது. மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்று நம்ம நிறைய விஷயங்கள் அபசகுணம் சொல்கிறோம். ஆனால் எல்லா அபசகுணமும் நமக்கு அபசகுணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது இந்த LIC கட்டிடம் சான்று. 1975 இந்த தீ விபத்திற்கு பிறகு அங்கே கண்ணாடிகள் எல்லாம் ரொம்ப செஞ்சு போய் இந்த கண்ணாடியெல்லாம் அகற்றப்படுகிறது. உள்ள அலுமினியத்தாலான ஜன்னல்கள் இருக்குது, அது எல்லாமே எடுத்துக்கிட்டு திரும்பவும் புதுசாக நம்ம நிர்மாணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆகுது. இந்த கட்டிடத்தோட உயரம் வந்து 177 அடி. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கட்டிடத்துக்கு 3000 டன் சிமெண்ட் யோசிச்சு பாருங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 டன் எஃகு இந்த கட்டிடத்தில் அந்த ரொம்ப உறுதித்தன்மையானது தான். ஆனால் அப்படி உறுதித்தன்மையான இந்த கட்டிடம் ஒரு கட்டத்தில் வந்து விரிசல் விடுது. அது ரொம்ப முக்கியமானது. 2003 வாக்குன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால் 2003 2005 இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு விரிசல், திரும்பவும் அது சரி பண்ணப்படுகிறது. 2012 மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்கும்போது திரும்பவும் சின்ன ஒரு சேதாரம், 7ஆம் அடுக்கு நினைக்கிறேன், திரும்பவும் சரி செய்யப்படுகிறது. 2023 திரும்பவும் ஒரு தீ விபத்து. அப்பா, இந்த கட்டிடங்கள் வந்து இந்த LIC கட்டிடம் வந்து எத்தனை சிரமங்களை கடந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படியாக இதோடைய வரலாறு நீள்கிறது. இந்த LIC கட்டிடம் இந்த 90களில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் சொல்லுவாங்க LICனா ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வெயிட்டு அப்படின்வாங்க. ஹைட்டு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தெரியக்கூடிய இந்த LIC கட்டிடம் கடந்து வந்த பாதையும் இது உருவான வரலாற்றை நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிக உயரமாக வளரணும்னா பல தடைகளை கடந்து தான் வரணும். அப்படியே பல தடைகளை கடந்து நீங்கள் உயரத்தை அடைந்தால் கூட அதற்கு பின்னாலும் பல சோதனைகள் நம்முடைய உயரத்தை தகர்ப்பதற்கான வேலைகளாக இயற்கையாகவும் செயற்கையாகவும் நடைபெறும்.
இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் எதிர்த்து போராடி தான் நம்ம கம்பீரமாக அந்த உயரத்தில் இருக்க முடியும். இது எல்ஐசி கட்டிடத்திற்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு பல கட்டிடங்கள் உயரமாக வந்தால் கூட எல்ஐசி தனது கம்பீரத்திலிருந்து இம்மி அளவு குறையாமல் பார்ப்பவர்களை பொலிவுடன் மிகவும் ரசனையுடன் பிரம்மாண்டமாக பார்க்க வைக்கிறது என்றால் இந்த கட்டிடம் உருவான வீதம், அதோடைய வரலாறு, அது கடந்து வந்த சோதனைகள் தான். இதையெல்லாம் கடந்து இந்த கட்டிடம் இன்று உயிர்ப்போடு சென்னை அண்ணா சாலையில் இருக்கிறது. இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் மீண்டும் ஒரு முறை போய் ஒரு முறையாக பாருங்கள், பார்த்தவர்கள் மீண்டும் ஒரு முறை சென்று பாருங்கள். இந்த வரலாற்றை மனதில் நிறுத்தி அந்த எல்ஐசியை நீங்கள் அண்ணாந்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். இதே போன்று இன்னொரு வரலாற்று செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.